சந்தோஷமான இந்த உபவாச ஜெபத்தினுடைய இந்த காலை வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக திருச்சபையிலையும் நேரலையிலும் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அவரை நாம் வாஞ்சிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போது அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறவர். ஆமென். வேதம் சொல்கிறது, நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாமல் நம்முடைய இருதயம் திடனாய் இருக்கட்டும். ஆமென். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ரொம்ப சோர்ந்து போகிற நேரம் எங்க அப்படின்னா, ஆபத்து காலத்தில் தான் நம்ம ரொம்ப சோர்ந்து போவோம். மற்ற நேரங்களிலே நம்ம அவ்வளோ சோர்ந்து போக மாட்டோம். எல்லாமே நமக்கு இருக்கும்போது, எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது நம்மை அறியாமலே நமக்கு ஒரு பெரிய பலன் இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையுமே நம்ம உற்சாகமாய் ரொம்ப சந்தோஷமாய் நம்ம செய்வோம். ஆனால் ஆபத்து வரும்போது நம்மை அறியாமலே நம்முடைய இருதயம் சோர்ந்து போகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று அப்படின்னு சொல்லு. அப்போ ஆபத்து காலத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்தே போகக்கூடாது. மற்ற நேரங்களிலே நீங்கள் சோர்ந்து போனா கூட பரவாயில்ல, மற்ற நேரங்களில் கூட நீங்க மன வருத்தப்படும் போது அது உங்களை ஒன்றும் பண்ணாது. ஆனா ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது நம்மை அறியாமலே நம்முடைய இருதயம் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, திடனா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பலமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நம்மளே யார் அப்படி இருந்தாலும் நான் நம்புறேன், உங்களுக்கு ஒரு ஆபத்து காலமா, ஆபத்து காலத்துல உங்களோட கூட இருக்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை, உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, எல்லாமே என்னை சுற்றி சுற்றி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த நேரத்துல தான் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சோர்ந்து போகாம தைரியமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். நீங்கள் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்தான ஒரு காலம் அங்க இருக்கிறது, ஆபத்து நிறைந்த ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த நேரத்துல யார் ஆனாலும் சோர்ந்துதான் போவார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமாய் அவன் செய்யாத ஒரு தவறுக்காக அவன் மேல பழி சாட்டி அவனை தூக்கி அதை ஜெயில இப்பொழுது அடைக்கிறாங்க. அப்போ அது ஒரு ஆபத்து காலம். ஆனா வேதம் சொல்லுது, சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு என்ன கிடைச்சிச்சாமா? தயவு கிடைத்தது. அப்போ சிறைச்சாலையினுடைய தலைவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் யாருடைய கரத்துல கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, யோசேப்புனுடைய கையில அவர் கொடுத்தாராமா. யோசேப்புனுடைய கையில விசாரிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறார். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, தைரியமா இராத ஒரு மனுஷன், இல்லைன்னா அந்த ஆபத்து காலத்துல சோர்ந்து போகாத ஒரு மனுஷனால தான் அந்த பொறுப்பை கையில எடுத்து பண்ண முடியுமே தவிர, அந்த நேரத்துல யோசேப்பு சோர்ந்து போயிருந்தான்னா எல்லா கைதிகளை மாதிரி அவனும் போய் எப்படிதான் இருந்திருப்பான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப மன கஷ்டத்தோட தான் இருந்திருப்பான். அவனால எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அப்படியே மனசு உடஞ்சு போய், ஐயோ நான் செய்யாத தவறுக்காக இப்படியெல்லாம் பண்றாங்களே, இப்படியெல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு அவன் வருத்தத்தோட தான் போய் உட்கார்ந்துருப்பானே தவிர அவனால எந்த பொறுப்பையும் நேர்த்தியாய் செய்ய முடியாது. அதனால இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஆபத்து காலத்துல என்ன பண்ணாத அப்படின்னா சோர்ந்து போகாதேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆபத்து காலத்திலே சுற்றி நெருக்கங்கள், சுற்றி பிரச்சனை, ஆபத்து நேரிடுகிறது, நாளைக்கு என்ன செய்வோம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை, எப்படி இது நடக்கும் என்கிற ஒரு பெரிய பதட்டம், அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகவே கூடாதாம். ஆமென் சொல்லுங்க. நம்ம எப்படி இருக்கணும்னா பலமா இருக்கணும், நம்ம பலமா இருக்கணும். சில வீடுகளிலே சிலர் மட்டும்தான் ரொம்ப சோர்ந்து போகாம எதுக்குனாலும் வேகமா ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரமாய் எல்லாம் சோர்ந்து போவாங்க. ஒன்று நீங்கள் நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க தான் அந்த வீட்டினுடைய தலைவி, நீங்க தான் அந்த வீட்டினுடைய தலைவன், நீங்க தான் அந்த வீட்டை கையில எடுக்கணும். நீங்களே சோர்ந்து போனா அதான் எலியாவை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன வேலை? சோர்ந்து போய் அதான் அந்த அவளுடைய வார்த்தையை கேட்டு அவன் ரொம்ப உடைஞ்சு போய் சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ ஏன் சோர்ந்து போற? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அதைத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ ஏன் சோர்ந்து போய் படுத்து கிடக்கிற?
நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும், நீ நிறைய வேலை இருக்கு, உனக்கு நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, உன்னை கொண்டு நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்கிறது, உன் மேல இருக்கிற அழைப்பு வேற, உன் மேல இருக்கிற அபிஷேகம் வேற, இந்த சின்ன காரியத்துல எல்லாம் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய ஓட்டம் தடைபடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்போ சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருத்தரிடத்துலயும் ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் சொல்றாரு, நீ சோர்ந்து போய் கிடக்கிற காலம் இதுவல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ நிறைய இடத்துல பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்குது, நீ நிறைய ஊழியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது, நீ நிறைய மனிதர்களை தட்டி எழுப்ப வேண்டியது இருக்குது, உன்னை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியம் இன்னும் நிறைய இருக்கிறது, உங்களுடைய ஜெபத்தை கொண்டு ஆண்டவரை அசைக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ணாத அப்படின்னா ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போகாத அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ எல்லாரும் நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் எப்போ தைரியமா இருக்கணும்னா ஆபத்து நேரிடும் போது எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை எனக்கு கட்டளை இடுவீராக. எப்ப எனக்கு தைரியத்தை தாருங்க சொல்லுங்க, ஆபத்து நேரிடும் போது எனக்கு ஒரு தைரியத்தை தாரும். அதான் ஒரு பரிசுத்தவான் சொல்லும் போது ரொம்ப அழகா அவருடைய சாட்சியை சொன்னார். ஒரு சூழ்நிலையிலே அவர் பிரயாணம் பண்ணும்போது அவருடைய கார் ஒரு பெரிய விபத்துக்குள்ள ஆளாகி ஒரு பெரிய காட்டுக்குள்ள அவர் சிக்கினார். அப்போ நிறைய மிருகங்கள் வாழ்கிற அந்த இடம், அவர் தனியாக இருக்கிறார், அவருடைய ஃபோன் அவரால் பயன்படுத்த முடியல, தன்னுடைய உடம்புல பல பாகங்களிலே அடிக்கப்பட்டு கிடக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சரீரத்தில் அவர் டவுன் ஆகிறது அவருக்கே தெரியுது. அப்போ இனி என்ன பண்ணுவோம், இந்த காட்டில் யாரை கூப்பிடுறது, அந்த ஹெல்ப்பு கேட்கறதுக்கே வழி இல்லை, நடு ராத்திரி. அப்போ அவருடைய மனசுல இந்த வார்த்தை ஞாபகம் வந்துச்சாமா, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பல குறுகிருச்சு அப்படின்ற அந்த வார்த்தையை மனசுல நினைச்ச உடனே இல்ல இல்ல இல்ல, நான் இந்த மாதிரி நேரங்கள்ல சோர்ந்து போக மாட்டேன், கண்டிப்பா விடியும், நிச்சயம் விடியும், இந்த இரவு முடிஞ்சு ஒரு விடிவு வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதிலேயே அப்படியே அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணாராமா. அதான் தாவீத மாதிரி, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி அவரே தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாராமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு 5 மணிக்கு அந்த வழியாக இந்த பால் கொண்டு போற அந்த டெம்போ அவங்கள பார்த்து அவரை எடுத்து தன்னுடைய வாகனத்தின் மேலே ஏற்றி ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணி அவருக்கு அந்த கட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி திரும்ப ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார், அன்று இரவு மாத்திரம் நான் அந்த நடு காட்டில் ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் நான் ரொம்ப பயப்பட்டிருந்தேன்னா என்னுடைய உயிரை யாராலும் காப்பாற்றிருக்கவே முடியாது, நான் செத்திருப்பேன், என்னுடைய பயமே என்னை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரிடத்துல ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல, ஆனா உங்களை பார்த்து சொல்கிறார், நீ ஆபத்து காலத்தில் என்ன பண்ணாதேன்னா சோர்ந்து போகவே போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும், நான் எப்ப சோர்ந்து போக கூடாதுன்னா ஆபத்து காலத்துல. நீங்கள் தானியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்தும், அப்படின்னா ஒரு பெரிய ஆபத்து காலத்துல தானியேல் இப்போ சிக்கி கொண்டிருக்கிறார், பெரிய ஆபத்து அவரை சுத்தி இருக்கிறது, என்ன பண்ணோம்னே தெரியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு. அப்படின்னா தன்னை சிங்கத்தினுடைய கெபியில போட போறாங்க, அங்க இருக்கிற எல்லாருமே அவருடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க, இவன் முகம் அப்படியே சுண்டி போயிருமா, இவன் வெள்ளமா குறைஞ்சிருவானா அப்படின்னே பார்த்துட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுது, தானியேல் முன்பு ஜெபித்து வந்தபடியே 3 வேளை என்ன பண்ணனாமா அவன் ஜெபம் பண்ண. அப்போ அந்த ஆபத்து நேரிடும் போது அவனுடைய இருதயம் என்ன பண்ணல அப்படின்னா சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் உங்களை தினம் தினம் அழுத்தி கொண்டிருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ மற்ற நேரங்களில் இருந்தா கூட உன்னை தூக்கி எடுக்கலாம், ஆனா ஆபத்து காலத்துல மட்டும் நீ என்ன பண்ணிடாதன்னா சோர்ந்தே போகக்கூடாது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதுதான் நீங்க பலனா இருக்கணும். சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்கள். கடன்காரங்க வீட்டுக்கு முன்னாடி கத்தும் போதுதான் நீங்க பலனா இருக்கணும். ஆமேன். உங்களுடைய சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கும் போதுதான் உங்க மனசு பலனா இருக்கணும். உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் எதிராக இருக்கும் போதுதான் நீங்க பலனா இருக்கணும். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களை மற்றவர்கள் புகழும் போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் வரும் பாருங்களேன், அது ரொம்ப நாள் இருக்காது, அந்த ஸ்ட்ரென்தன் வேணும். ஆனா உங்களை ஒருத்தர் இகழும் போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரணும், அதுதான் உங்களை அந்த இடத்துல இருந்து தப்பு வைக்கும். ஆமேன். உங்களை திட்டும் போது, உங்களை பழி சொல்லும் போது, உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது, அப்பதான் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த் அப்படியே வரணும். அந்த ஸ்ட்ரென்த் தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பலன் குறுகவே குறுகாது.
ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது, என்ன இப்படி ஆயிட்டீங்க அப்படின்லாம் கேட்கும்போது உங்க இருதயம் கலங்கவே வேண்டாம். ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பாடல் தான், நம்ம அடிக்கடி பாடுகிற ஒரு பாடல். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்லுவேன், நான் எப்படி நன்றி சொல்லுவேன். அந்த பாடலை எல்லாரும் பலவீனன் என்று தள்ளி விடாமல் நீர் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். ரொம்ப அழகான ஒரு பாடல், சேர்ந்து பாடி கர்த்தரை. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தே தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பே. தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீன நின்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலவீன நின்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக நீர் மரித்தீர், எனக்காக நீர் உயிர்த்தீர், எனக்காக நீர் மீண்டும் வருவீர். ஹalleluya ஜீசஸ். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி. இப்ப கரங்களை மேல தட்டி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி. அப்படியே உணர்ந்து பாடுவோம். எத்தனை நன்மைகள் இயேசுவே, நன்றி சொல்வேன், நான்
அவர் செய்த அதிசயம் 1000 உண்டு, அதை விவரிக்கவே முடியாது. ஆமென். சில அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறத நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வெளியே சொல்ல கூட முடியாது. ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, சில ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம வெளியே கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்க. ஆமென். எல்லாமே நமக்கு ஆண்டவர் தான் செஞ்சிருக்கிறார் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம சொல்லிடக்கூட முடியாது. அதனால இதுல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் தானே எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் தானே என்ன ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்ட்டையும் அதை சாட்சியா கூட என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. சிலதை ஆண்டவர் உங்களுக்கு செய்த அதிசயத்தை நம்மளோட தான் நம்ம வச்சுக்க வேண்டியதா இருக்குது. சரி, கர்த்தர் என்ன நடத்தினார், அதான் நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, அதை நான் என்ன பண்ண முடியாதுன்னா விவரிச்சு யாருக்கும் சொல்ல முடியாது. பாருங்களேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்லவே முடியாது. உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளோதான். தப்பா நினைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க, வருத்தப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க, பொறாமப்படுறதுக்கு ஒருத்தர் கூட்டம் இருப்பாங்க, அந்த கண்ணோட்டத்தோடையே பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஆனா அவர் செய்த அதிசயம் எவ்வளவு பெருசு. அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம இந்த விஷயத்துல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? ஒரு விஷயம், நீங்க ஒருவேளை இதுக்கு முன்பாக ஏதாவது ஒரு பாவத்துல, இல்லைன்னா ஏதோ ஒரு அக்கிரமத்துல, இல்லைன்னா ஏதோ ஒரு வியாதியில எதுலையாவது நீங்க சிக்கியிருப்பீங்கன்னு வைங்களேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில சிக்கிட்டீங்க. இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து உங்களை முழுமையாய் தூக்கி எடுத்தாரு. அவர் உங்களை தூக்கி எடுத்த விதம், ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல இருந்து நடத்தின விதம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா அப்படியே பிரமிக்கத்தக்க அளவுல இருக்கும். உடனே உங்களுக்குள்ள அந்த நன்றி உள்ள உணர்வு இருக்கும். ஐயோ, இதை நான் கண்டிப்பா வெளியே சொல்லியே ஆகணும், ஆண்டவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையிலேருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன். நம்ம சொல்றதே அது என்னவா முடியும், சில நேரத்தில் ஆபத்தா வந்துடும். அப்படின்னா நீங்க கரெக்டா தான் சொல்லுவீங்க, நீங்க ஆண்டவர் செஞ்ச நன்மையை தான் சொல்லுவீங்க. ஆனா சிலர் பார்க்கும்போது, ஓ அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சா, அப்படின்னா இந்த மாதிரி நீ கடந்து வந்தியா, ஓ அப்படின்னா இதுல எல்லாம் விழுந்தல்ல. அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய எண்ணம் எப்படிதான் போகும் சொல்லுங்க? தப்பா தான் போகும். அவங்க அதை மட்டும்தான் பிடிப்பாங்க. கர்த்தர் உங்களை நடத்திட்டு வந்த விதம், கர்த்தர் உங்களை ஆச்சரியமா எடுத்தது, அந்த சாட்சி அவங்க மண்டையில ஏறாது. எதுதான் ஏறும்? தப்பானது தான் அவங்களுடைய சிந்தைக்குள்ள போகும். அதான் ஆண்டவரோட இருந்த சீடன் தான் யூதாஸ் காரியோத்து. எத்தனையோ நல்ல விஷயம் அவரை பார்த்து எத்தனையோ நல்ல விஷயம் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனா அவனுடைய எண்ணம் எது மேலதான் போச்சு அப்படின்னு சொன்னா, இவரை காட்டி கொடுத்தா எவ்வளவு காசு கிடைக்கும், அதுல தான் போச்சு. பாருங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, அதை எங்க விவரிக்கணும் அப்படின்னா தனி ஜபத்துல அழுத ஆண்டவரிடத்துல, நீர் என்னை நடத்தி வந்த பாதை எவ்வளவு நல்லதப்பா, என்னை எவ்வளவு அழகா தூக்கி எடுத்தீங்க, என்னை எவ்வளவு அழகா ஆச்சரியமா தூக்கி எடுத்தீங்க, நான் இந்த மாதிரி இருந்தப்பா, இந்த சூழ்நிலையில இருந்தப்பா, என்னை எவ்வளவு அழகா தூக்கி எடுத்துங்கன்னு நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு நான் சொல்றது எல்லாமே நோட்ஸ், அதெல்லாம் நீங்க ஞாபகமா வைக்கணும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சில நேரங்களிலே உங்களுக்குள்ளே உங்க வாழ்க்கையில சில தவறுகள், சில ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்களை நீங்க பண்ணி இருக்கலாம். பண்ணும்போது ஆண்டவர் காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தர், அடிச்சாலும் அணைக்கிற தேவன். அப்படின்னா மட்டாய் நம்மை தண்டித்து, நீ செய்தது தப்பு மகன் அப்படின்னு சொல்லி நம்மளை அழகா லைட்டா தட்டி, அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணுவாரு, அவரே காயம் படுத்தினாலும் அவரே கட்டு போட்டு நம்மளை தூக்கி எடுத்துருவாரு. ஆனா நம்ம ஒரு நாளும் அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதை சாட்சியா சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க விழுந்து போனதையும் இழந்து போனதையும் நீங்க கர்த்தருக்கு விரோதமா நடந்ததையும் ஒரு நாளும் மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டாம்னா சொல்லவே வேண்டாம். ஆண்டவரை மாதிரி எல்லாரும் திறந்த மனசுல இருக்கவே மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மை எப்படியும் நம்மை நேசிக்கிறவர். தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார்.
மோஸ்ட்லி நம்ம அம்மா அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதாவது நம்மளுடைய குற்றங்களை வந்து சில நேரங்களில் மறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நம்ம பிள்ளைய நம்ம எது நல்லதோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அம்மா அப்பா இருப்பாங்க. அப்போது ஆண்டவரை தவிர அடுத்து வந்து அதுவும் மோஸ்ட்லி 90% அம்மா அப்பா. ஏதோ ஒரு சிலர் வந்து பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கலாம். அது சில சம்பவங்கள் நம்ம கேட்குறோம். ஆனால் அந்த அம்மா அப்பா அவங்க தான் சந்தோஷப்படுறவங்களா இருப்பாங்க. மற்றபடி ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பாட போறோம். நீங்க செய்த அதிசயம் உண்டு, அதை என்ன பண்ண முடியாது சொல்லுங்க எல்லாரும். நான் வெளியே சொல்ல கூட முடியாதுப்பா. அவ்வளவு அற்புதங்களை இன்னைக்கு எனக்கு கொடுத்து தான் என்னை உட்கார வச்சிருக்கிறீங்க. நம்புறீங்களா? நம்ம எல்லாரும் எத்தனையோ விஷயத்துல தவறி இருக்கிறோம் இல்ல, ஆனா கர்த்தர் அற்புதம் செய்து தானே நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. உண்மைதானே? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்ப அந்த பாட்டினுடைய வரிகளை அப்படி நம்ம பாடணும். நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, அதை விவரிக்க முடியாதையா, அதை விவரிக்க முடியாதையா. ஆமென் சொல்லுங்க. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி இப்ப சொல்லு. நன்றி ராஜா, கரங்களை தட்டி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. காரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காப்பி, காரங்களை பிடித்து காலமெல்லாம் காப்பி, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி. இப்ப சேர்த்து நன்றி ராஜா, அப்பனே நிரந்தனை நல்ல நீ நல்லவன். ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஓ ஹல்லேலூயா, சொல்லிக்கொண்டே நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழும்பி நின்று எத்தனை நன்மைகள் எல்லாம் எனக்கு செய்தீரே, நான் உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்லுவேன். ஓ ஹல்லேலூயா.
நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுவோம், நன்றி ராஜா, இயேசு ராஜா. சேர்ந்து நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள். ஹalleluya. அப்படி ஆண்டவரை புகழ்த்தி பாடிக்கொண்டு, அப்பா எப்படி நன்றி சொல்லுவே, நன்றி சொல்வே. சொல்லுவோம், எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே. நான் எப்படி நன்றி சொல்வே. காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல பரப்பே. காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. சொல்லும் எல்லாரும், காத்திருந்து பல கழுகு போல போல பரப்பே. காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. இப்ப சொல்லோ, இயேசுவே, இயேசு நீர் ஒருவரே நல்லவர். அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் வருகிறவர், அவர் செய்த நன்மைகளை நினைக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார்கள். எல்லாம் எனக்கு நீரே. சோத்திரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ இயேசுவே, நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்ல, நான் ஒண்ணும் இல்ல. எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே. நீ செய்த அதிசயங்கள் 1000 உண்டு, அதை எங்களால விவரிக்கவே முடியாதப்பா. சொல்லி முடியாத எத்தனையோ அதிசயங்களை எங்களுக்கு நீங்க செஞ்சீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. எத்தனை 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 அற்புதங்கள் நீ செய்த அதிசயங்களை நாங்க ஒன்றொன்றாய் சொல்லி முடியாதப்பா. ஓ எண்ணி எண்ணி நான் பாடுவேன். நீ செய்த எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவிட்ட, ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றின்னு உங்க வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரை ஆராதிச்சு. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி. எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன். சொல்லலாமா? இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒன்னொன்னா நினைச்சு 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 நினைச்சு. இந்த நாள் அதற்கான நாள் தான்.
அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் தான். எஸ், உங்க சத்தமான பரியந்த எட்டுற அளவுக்கு அப்பாவை பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லு. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா. ஓ இரக்கம் நிறைந்தவரே, இயேசு ராஜனே. இரக்கம் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவரே, இயேசு ராஜனே. எண்ணில்லா அதிசயங்கள், எண்ணில்லா அதிசயங்கள், எண்ணில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எண்ணில்லா அதிசயங்கள், எண்ணில்லா அதிசயங்கள், எண்ணில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்த. இப்ப சேர்ந்து கையை உயர்த்தி எண்ணி 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 நான் பாடுவேன். ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், சொல்லி பாடுவேன். சேர்ந்து சொல்லுங்க எண்ணி எண்ணி சேர்ந்து கையை உயர்த்தி எண்ணி 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 எண்ணி. அப்பா செய்த எல்லாவற்றுக்காக உனக்கு ஆண்டவரே சொல்லி பாடுவேன். ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன், ஒன்றாய் சொல்லி பாடுவேன். கோடி நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை மீட்டு கொண்டதற்காக நன்றி. உம்முடைய இரக்கத்தினால் எங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கு கோடி நன்றி. உம்மை போல பெரியவர் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. நன்றி. எங்களுடைய ஆராதனையை சுகந்த வாசனையாய் நீர் முகர்ந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.